ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் அப்படின்ற அந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதாவது உங்களுடைய இன்டர்நெட் வந்து நார்மலாக வந்து இல்லாட்டி H+ இல்லாட்டி 4G 5G அப்படின்னு காட்டும். பட் உங்களுக்கு வந்து அப்படின்னு தான் காட்டுது. ஸோ இதனால வந்து இன்டர்நெட் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது, இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது இங்கே பார்க்கலாம், எந்த ஃபோன்லேயுமே வந்து தான் வந்து கவரேஜ் வந்து காட்டுது. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்களே பார்ப்பீங்க இந்த கவரேஜ் வந்து தான் காட்டுது. ஸோ சால்வ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள், மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து இங்கே நெட்வொர்க் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து லேட்டஸ்ட்டாக அதாவது 4G இருக்குமாச்சுன்னா 4G போட்டுருங்க, இல்லாட்டி 5G இருக்குமாச்சுன்னா 5Gக்கு வந்து செட் பண்ணிடுங்க. 5Gக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த இன்டர்நெட் அப்படின்ற அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையான்றத. மோஸ்ட்லி இந்த ஒரு செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறதுனால கூட இந்த இஷ்யூவை நமக்கு சால்வ் பண்ண முடியும். அடுத்ததான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனை ஒருக்க வந்து நீங்கள் ஏரோப்ளேன் மோட், அதாவது ஃப்ளைட் மோடுக்கு போட்டுட்டு திரும்பவுமே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திரும்ப ரீகனெக்ட் ஆகும் போது கூட இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பக்கத்தில் யாராவது ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவாங்களா இருந்துச்சுன்னா, சேம் நெட்வொர்க் ப்ரொவைடர் இருக்குமா இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஃபோனில் வந்து நல்ல கவரேஜ் காட்டுதா, ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க ஃபோன்லையும் நெட்வொர்க் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுடைய நெட்வொர்க்கில் தான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஒரு கவரேஜ் இல்லாத ஒரு டவர் இல்லாத ஏரியாவில் இருப்பீங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி அப்படின்ற வந்து இன்டர்நெட் வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாம் ஓகே, உங்கள் ஃபோனில் தான் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபோனையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகி திரும்ப வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த இன்டர்நெட் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி 3G இல்லாட்டி 4G 5Gயில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சா இல்லையான்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.